பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. காலை நேரத்திலும் தேவன் நம்மை பேசும்படியாக அவருக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி பார்க்கும். நல்ல பிதாவே இந்த துதிக்கிறோம். இந்த ஆண்டவர் எங்களுடைய பிரயோஜனமானவர்களை எங்களுக்கு போதிக்கிறது. இந்த நாட்களிலும் எங்களுக்கு தேவையான தீர்வுகளை இந்த வேத வசனத்தில் நாங்கள் பேசி எங்களையும் இந்த ஜனங்கள் கற்றுக் நடத்துகிறோம். கருத்துக்களை காண்பிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுடைய கருணையுடைய கற்றுடைய விஷயங்களை ஜெபிக்கிறோம். பார்த்துக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவன் ஏற்றி தொண்டரிட்டு பணியுங்கள் என்று அவனை முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரி ஆக்கினான். இன்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அந்த கூறியின் தலைப்பு சிங்காசனத்தில் யோசிப்பு என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்தி கேட்கப் போகிறோம். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான துன்பங்கள் வழியாக மற்றவர்களால், சொந்த குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு, மற்றவர்களால் குறை சொல்லப்பட்டு, சிறைச்சாலையிலும் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக போன யோசிப்பு ஏற்ற காலத்தில் தேவன் தனக்கு நியமித்ததான் அந்த நேரம் வந்தபோது கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்ததான ஸ்தானத்தில் உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார் என்பதை நாம் எல்லாரும் நம்பியிருக்கிறோம். இப்போது வாசித்ததான அந்த வேத பகுதியை விட பார்வோன் யோசேப்புக்கு செய்ததான அந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். அவனை எகிப்து தேசத்தின் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினார். அவனை சிங்காசனத்தில் உயர்த்தக்கூடியவராக இருந்தார். இது தேவன் யோசேப்பு கொடுத்து வைத்திருந்ததான அந்த நோக்கமாக, திட்டமாக இருந்தது. மனுவிலே ஆண்டவன் நம்மையும் கொடுத்து கூட ஒரு நோக்கத்தை வைத்துதான் நம்ம இந்த பூமியிலே உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு அந்த நோக்கத்தின்படிதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த நோக்கத்தின்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் நம்மை தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதை விளங்கி கொண்டு யோசிப்பை போல நாமும் கூட செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இங்கே யோசேப்பை ராஜா அவர் அந்த தேசத்தில் அதிகாரியாக ஆளுகைக்குள்ளே உயர்த்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே இந்த சிங்காசனத்தில் யோசேப்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்கும்போது, யோசேப்போடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்மை கூட தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களுடன் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனின் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கின தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மையும் கூட பாவங்களாக கழுவி நம்மை ராஜாக்களாக மாற்றினதாக வேதத்தில் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதத்தில் படிக்கும் போது 8ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் போது, நீர் என்னை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனை ஆளுகை தந்து என்று சொல்லி படிக்கிறோம். தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாக நாம் உண்டாக்கப்பட்டாலும் தேவன் மகிமையினாலே கனத்தினாலே நம்ம முடிசூட்டி நமக்கு அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆளுகையை பெற்ற ஜனமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. யோசேப்புக்கு தேவன் ஆளுகையை தரும்போது, அந்த தேசத்தில், அந்த அரண்மனையில், அந்த ராஜ்யத்தில் ஆளுகை தரும்போது அவனுக்கு உண்டானதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துதான் இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய ஜீவியத்தும் அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம எவ்வளோ இந்த சீரை பெற்ற ஜனமா இருக்கிறோம், இந்த பாக்கியமுள்ள ஜனமா இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக விளங்கிக் கொள்வோம். இந்த ஆளுகைக்குள் ஒரு மனிதன் போகும்போது, இல்லாட்டா சிங்காசனத்துக்குள் ஒரு மனிதன் உயர்த்தப்படும் போது, முதலாவது யோசிப்புக்குள் நடந்த ஒரு விஷயம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது, பார்வோன் யோசேப்புக்கு
சாப்னாத் பெனயா என்கிறதான பேரை அவர் மாற்றினதாக வேதம் நமக்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, அவன் பேர் யோசேப்பா இருந்தாலும் அங்க எகிப்தினுடைய அந்த மொழிபெயர்ப்பின்படி அவனுடைய பெயரை அந்த ராஜா மாற்றினார். சாப்னாத் பெனயா என்று சொன்னால் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் என்று பொருளாகும். யோசிப்பு அன்றைக்கு ராஜாவின் உடைய தரிசனம், அந்த சொப்பனத்துடைய அந்த அர்த்தத்தை, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தின அப்படின்னா இந்த பேர் அவனுக்கு வந்தது. பேர் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய அது ஜீவியத்தை இல்லாட்டால் அவனுடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறது. இவனுடைய சிங்காசனத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார், இல்லாவிட்டால் தேவனால் உண்டான ஆளுகையை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய சாட்சி மாற வேணும், நம்முடைய பேர் மாற வேணும். மற்றவர்கள் நமக்கு சொல்லுவதற்கான அந்த பேர்கள் இல்லாவிட்டால் நமக்கு இருக்கக்கூடியதான அந்த இழிவான அந்த தவறான அந்த கெட்ட பெயர்கள் மாற்றப்பட்டு நம்முடைய நாமம் மாற்றப்பட்டால் தான், நம்முடைய பேர் மாற்றப்பட்டால் தான், நம்முடைய ஜீவன் மாற்றப்பட்டால் தான், நம்முடைய கொடுக்கின்ற சாட்சி மாற்றப்பட்டால் தான் சிங்காசனத்துக்கு உரியவர்களாக அந்த தகுதி பெறுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் நம்ம இரண்டாவதாக பார்க்கும்போது அங்கே அந்த எகிப்து தேசத்தில் அவன் விவாகத்துக்கு அன்று அவன் கொடுக்கப்பட்டதாக படிக்கிறோம். அங்கே அவன் போர்த்திபராவின் குமாரத்தி ஆசனாத்தை அவன் மனைவியாக கொடுத்தான் என்று சொல்லி அங்கே படிக்கிறோம். ஆகவே இங்கே யோசேப்பு விவாகத்துக்கு என்று அந்த தேசத்தில் அவன் கொடுக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, சிங்காசனத்துக்கு போகிறதான தேவனுடைய பிள்ளைகளும் கூட அப்படி விவாகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அதை தான் ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் முழுக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை விவாகத்துக்கு, நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நியமிக்கப்பட்டவர்களாக சபை காணப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலக பிரகாரமாக ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியும் இந்த உலகம் எல்லாம் அழிய போகக்கூடியவர்களாக இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை நித்திய விவாதத்துக்கு என்று நியமித்தவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன் என்று படிக்கிறோம். இங்கே ஒரு மனைவி ஆயத்தம் ஆகிறது என்று படிக்கிறோம். ஆகவே ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏற்ற ஒரு மனைவியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நியமித்த தேவன், நித்திய விவாதத்துக்கு நம்மை நியமித்த தேவன் தொடர்ந்து மனைவியாக நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வருகிறார். 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது, அங்கே நீங்க ஏறி வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக மனவாட்டி அவனுக்கு காண்பிக்கிறேன் என்று தூதனானவன் யோவான் அப்போஸ்தலனுக்கு காண்பிக்கிறார். ஆகவே இதை இன்னும் 21ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் வந்து இறங்கி வருகிறதை காண்பித்தான் என்று சொல்லுவார். ஆகவே இந்த புதிய எருசலேமாகிய நகரம் கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக மனைவியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு அனுபவத்தை சபை இல்லாத தேவஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சும்மா சிங்காசனத்துக்கு போகிறோம் என்று சொல்வது முக்கியமல்ல, ஆளுகை பெற வேண்டும் என்று சொல்வது முக்கியமல்ல. பிரியமானவர்களே, நாம் புதிய எருசலேமாக இருக்கிறோம், அந்த பரிசுத்த நகரமாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான நாம் மனைவிக்குரியவர்கள், அந்த அலங்கார அந்த மனைவிக்குரியதான தகுதி உடையவர்களாக, அந்த அலங்காரம் உடையவர்களாக, அந்த அவருக்கு ஏற்ற துணையாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கி கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி எகிப்து தேசத்தில் ராஜா யோசேப்புக்கு ஒரு துணைவியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ, அது போல நாமும் கூட கிறிஸ்துவாகி துணையோடு கூட ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பூமிக்குரிய துணையெல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போய்விடும். கிறிஸ்து தான் நமக்கு ஏற்ற துணையாக இருக்கிறார், நித்திய விவாதத்துக்கு என்று நம்மை நியமித்தவராக இருக்கிறார். ஆகவே அதை விலகி கொண்டு நாமும் கூட அந்த அனுபவத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, சிங்காசனத்திற்கு யோசேப்பு போகிறதான அந்த அனுபவத்தை குறித்து படிக்கும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இப்படி யோசேப்பு அளவுக்கு தக்கதாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான், அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது என்று படிக்கிறோம். சபையானது கிறிஸ்துவின் வருகைக்கு இல்லாவிட்ட சிங்காசனத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனத்தின்படி நாம்
அங்கு எப்படி யோசித்து ஒரு பஞ்சகாலம் வருகிறது என்பதை அறிந்தவனாக அவன் தானியங்களை சேர்த்து வைத்தான். அது போல நாமும் கூட இந்த தானியங்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று இந்த கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாசிக்கும் போது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று படிக்கிறோம். ஆகவேதான் நீதிமொழிகள் 23:23 வாசிக்கும் போது சத்தியத்தை வாங்க இருக்காது என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் 4 பேர் பெற வேண்டும், சிங்காசனத்துக்குரிய மாற வேண்டும் என்று சொன்னார். நாமும் யோசிப்பை போல தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை சேகரிக்கிறவர்களாக கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயமாக களஞ்சத்தில் பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் தான், இந்த சத்தியங்கள் தான் பஞ்ச காலத்தில் ஜீவிப்பதற்கு ஏதுவாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த அனுபவம் நமக்கு உடையவர்களாக காணப்பட வேண்டும். 4வதாக யோசேப்புக்குள்ளிருந்து நாம் படிக்கும் போது முக்கியமான சில காரியங்களை அடுத்தடுத்து வாசிக்கிறோம். 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு இந்த இடத்தில் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான். ஆகவே சிங்காசனத்துக்கு போகிறதான யோசேப்பு, ஒரு ஆளுகைக்குள் போகிறதான யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை படிக்கும்போது அங்கே அவர் மனாசை உடையவனாக, மனாசை தன் வாழ்க்கையில் ஈன்றெடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலும் மனாசையின் அனுபவம் அவசியம். மனாசே என்று சொல்லும்போது வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி 2 காரியங்களை இங்கே யோசித்து சொல்லுகிறார். வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான சங்கடங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் பாதையிலே கடந்து போவது உண்டு. கிறிஸ்துவ ஜீவியத்தில் வந்த பிற்பாடு எத்தனையோ விதமான வருத்தங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் உண்டாயிருக்கும். ஆனால் இதோடு கூட இருந்து நாம் பரலோகம் போய்விட முடியாது, இதோடு கூட இருந்து ஆலயத்துக்குள்ள போக முடியாது. இதை மறக்கிற அனுபவம் நமக்கு வரும்போதுதான் அந்த சிங்காசனத்துக்கு தகுதி உள்ள ஒரு ஆளாய் மாறுகிறோம். ஆகவே எத்தனையோ விதமான வாழ்க்கையில வருத்தங்கள் உண்டாயிருக்கும். அந்த வருத்தங்களை மறக்கிற அனுபவம் நமக்கு இருக்குது. யார் மூலமா வந்ததோ அவர்களே மறக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். இங்கே வாசிக்கும் போது தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க முடியினார். இவனுடைய வருத்தம் ஆரம்பத்தில் ஒன்றான தகப்பன் வீட்டில் தான், அங்கேதான் அவனுடைய வருத்தங்கள் ஆரம்பித்தது. அதனாலதான் சங்கீதத்துல கூட படிக்கும்போது 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல படிக்கும்போது, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள்ளும், ஜனத்தையும் உன் தகப்பனுக்கு மறந்து விடு, அப்போது ராஜாவின் அழகு பிரியப்படுவார் என்று படிக்கிறோம். எங்கே ஒரு மனிதன் தன்னுடைய வருத்தங்கள், தன்னுடைய துக்கங்கள், தன்னுடைய தகப்பன் விட்டு நம்ம இருக்கிற அனுபவங்களை மறக்கிறானோ அங்கேதான் ராஜா பிரியப்படுகிற அனுபவம், சிங்காசனத்துக்கு உன்னை உயர்த்துகிற அனுபவம், அவனை கனப்படுத்துகிற அனுபவம் உண்டாகும். ஆகவே இங்கே தகப்பன் வீட்டை கூட அவர் மறக்க முடியும். தகப்பன் என்று சொல்லும் போது ஒரு பக்கம் தகப்பன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை தருகிற இடமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த தகப்பன் வீட்டில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த துன்மார்க்கர்கள் பெருகி இருந்தார்கள். அவனுடைய சொந்த சகோதரர்கள் துன்மார்க்கம் செய்கிறவர்களாக தான் இருந்தார்கள். அவர் தகப்பன் வீடை மறப்பதுன்னு சொல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய துன்மார்க்க செயல்களை மறப்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். தகப்பன் வீடு மறக்கணும்னு சொல்லும் போது அவருடைய பகைகளை, விரோதங்களை மறக்கிற அனுபவமாக இருக்கிறது. 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் யோசிப்பையும் பொறாமை கொண்டார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே தகப்பன் வீடை மறப்பதுன்னு சொல்லும்போது அவர்கள் அவன் மேல் காட்டின பொறாமைகளை மறக்கவே. அது மாத்திரமல்ல 37:18 வாசிக்கும் போது அவர்கள் அவனுக்கு விரோதமாக சதி யோசனை பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே சதி யோசனைகள் நம்மை குறித்து மற்றவர்கள் செய்கிற, பேசுகிற சதி யோசனைகள், ஆலோசனைகளை நாம் அறிந்திருந்தாலும் இல்லை அப்படிப்பட்ட பாதையில போய் நாம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதை மறக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். எங்க யார் அப்படிப்பட்ட அனுபவங்களை மறக்கிறார்கள் அவர்கள் தான் தேவனால கனப்படுத்தப்பட முடியும், சிங்காசனத்தின் உயர்த்தப்பட முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடங்கள்ல ஒருவேளை துன்மார்க்கங்கள் நிறைந்திருக்கலாம், நமக்கு விரோதமாக அநேக பகைஞர்கள் எழும்பலாம், பொறாமை உள்ளவர்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாக பல சதி ஆலோசனைகள் யோசிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நாம் என்றைக்கு மறக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அன்றைக்கு தான் தேவன் நம்மை உயர்த்துவார். இன்றைக்கு பலர் சாவது வரைக்கும் அதெல்லாம் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அப்படி மனதுக்குள் அதை வைத்துக்கொண்டே செத்து விடுகிறார்கள்.
கடைசியாக பரலோகத்துக்கு ஒரு அனுபவத்தை வந்துவிடுது. அந்த கனத்துக்குரிய அந்த அந்த அனுபவம் வருகிறது. சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிற அனுபவம் வராமல் போய்விடுது. பிரியமான யோசிப்பை பாருங்கள், அவர் மனாசையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். வருத்தம் யாவை என் தகப்பன் வீட்டையும் கூட மறந்துட்டேன்னு சொல்றார். தகப்பன் வீட்டில் அவருக்கு இருந்த எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பொறாமைகள், பகைகள், விரோதங்கள், சரி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் மறந்து அவர் ஜீவிக்க முடியும்னா தேவன் அங்கே அவரை உயர்த்தினார். அவர் கொடுத்ததான உண்டான தரிசனம் நிறைவேறிச்சு. அதனால்தான் யோபு 11ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகத்துல படிக்கும்போது, அப்போது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்க பிரகாசமாகும். இருள் அடைந்து நீ விடிய காலத்தை போல இருப்பீர் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, வருத்தத்தை மறந்து அதை கடந்து போகிற தண்ணீரை போல நினைக்க வைக்கணும். தண்ணி கீழே ஊற்றினா அந்த தண்ணீர் எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி விடுகிறதோ அது போல அதை மறந்து விட்டால்தான் ஆயுசு காலம் பட்டப்பகலை போல பிரகாசமா இருக்கும். இருள் அடைந்த நம்முடைய ஜீவன் விடிய காலத்தை போல வெளிச்சமாக மாறும். அன்னையுடைய ஜீவியங்கள் இப்படிப்பட்ட மறக்கிற அனுபவம் இல்லாதபடினால்தான் இன்னும் இருளுக்குள் இருக்கிறார்கள், இன்னும் பிரகாசத்தை அடையிறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வதாக யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பு சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எப்ராயிமின் அனுபவம் நமக்கு வேறு. சிங்காசனத்துக்கு போகும்போது இந்த எப்ராயிமின் அனுபவத்தோடு கூட நாம் போகிறவர்களா இருக்கோம். சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பழுக பண்ணினார். எந்த தேசத்தில், எந்த இடத்தில், எந்த குடும்பத்தில், எந்த ஜனத்தின் மத்தியிலே நாம் சிறுமைப்பட்டவர்களாய் மாறினோமோ இல்லை சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்தில் நாம் பழுகி பெருக வேண்டும். அந்த இடத்துல நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல நாம் ஜீவித்து காட்ட வேண்டும். அந்த இடத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா மாற வேண்டும். நாம் இடத்துல படிக்கும்போது சில சிறுமைப்பட்டவர்களுக்கான சில ஆசீர்வாத நன்மைகள் எதுவும் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தில் தேவன் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறார் என்று படிக்கிறோம். 10ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார் என்று படிக்கிறோம். 14ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாருங்கள், நல்லா விளைவுகளும் சங்கீதக்காரர் ஜெபத்தை பார்க்கும்போது நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இவங்களே நாமும் கூட அப்படிப்பட்டதான அனுபவத்தை அடைவேன். சிறுமைப்பட்டு விட்டான், சிறுமைப்பட்டு விட்டேன் என்று சொல்லி சிறுமைப்பட்டதை பற்றி பேசிக்கொண்டு விடக்கூடாது. அதை குறித்து யோசித்து துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடாது. எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல நம்முடைய தலைகளை நாம் உயர்த்த வேணும். அதே இடத்துல நாம் கர்த்தருக்காக ஜீவிக்க வேணும். அதே இடத்துல நம்முடைய ஊழியங்களை செய்ய வேணும். அதே இடத்துல நாம் பிரகாசிக்க வேணும். அப்போ அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியோடு கூட ஜீவிக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். சிறுமைப்பட்டதான அதே இடத்தில் ராஜாவாக சிங்காசனத்தில் உயர்த்தப்படுகிற அனுபவம் அவருக்கு கிடைத்தது. அது போலதான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சிறுமையை பார்த்து கொண்டிருக்காதீங்க. அந்த சிறுமையின் பாதைகளை யோசித்துக் கொண்டிருக்காதீங்க. இல்லாட்ட சிறுமைப்படுத்தினவர்களை நினைச்சு துக்கப்பட்டு இருக்காதீங்க. கர்த்தர் அதுக்கு சரியாக நம்மை மகிழ்ச்சி நாட்களுக்கு நடத்துவார், ஆசீர்வாத நாட்களுக்கு நடத்துவார். இந்த விசுவாசத்தோடு கூட நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். 6வதாக யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நாம் படிக்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகக்குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று படிக்கிறோம். அந்த வசனத்துல மட்டும் 43:26 கூட படிக்கும்போது யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார். பாருங்க, இங்கே யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வணங்கினார்கள். இதை குறித்து நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் போது யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் வீட்டிலே அவர் குடும்பத்தார் மத்தியிலே சொல்லும் போது அதே சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்கள் மேல் ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
பாருங்க, கர்த்தர் காட்டினதான தரிசனம், அவன் காட்டினதான சொப்பனம், தேவ நோக்கத்தை அங்கே சொல்லும்போது அவர்கள் அதை சிரித்தார்கள், அதை பகைத்தார்கள், அதுக்கு விரோதமா கிரியை செய்தார்கள், அதை ஏளனமா நினைத்தாங்க. நீ எங்கள் ஆளப்போழியா, நாங்க வந்து உமக்கு முன்பாக வணங்குவோமா என்றால் துறைத்தனம் பண்ணுவோம் என்றெல்லாம் கேட்கிறார். ஆனா கடைசியில் நடந்ததை பாருங்கள், அவர்கள் முகங்குப்புற தரையில விழுந்து வணங்கினார். பிரியமான இதுல நாமளே கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? நம்மளுடைய தரிசனத்துக்கு விரோதமாக, தேவன் நமக்கு தந்த அழைப்புக்கு விரோதமாக, நம்ம தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு விரோதமாக அநேக பேர் பேசலாம், இழிவா சொல்லலாம், அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லலாம், நம்ம அற்பமாய் நினைக்கலாம். நான் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஏற்ற காலத்தில் தரிசனம் வெளிப்படும். கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆகவே நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். அதை குறித்ததான அந்த வெளிப்படுத்தல் தெளிவாக நமக்கு இருக்க வேண்டும். எப்படி அவனை குறித்து யோசிப்புக்கு சொல்லப்பட்ட காரியம் அந்த தேசத்தில் நடந்ததோ, மற்றவர்கள் எப்படி வணங்கினார், அது போல கர்த்தர் நமக்கு நம்மை குறித்து சொல்லப்பட்டதான காரியம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த காலத்துக்காக நாம் காத்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 7வது யோசிப்பின் வாழ்க்கையிலே நடந்த அனுபவத்தை படிக்கும்போது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கும்போது, ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும்போது யோசித்து அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா என்று கேட்கிறார். பாருங்கள், அவர்கள் எங்களை தயவு செய்து மன்னிக்கணும் என்று சொல்லி தகப்பன் யாக்கோபு செத்த பிற்பாடு யோசேப்பு அவர்களை மன்னித்திருக்க மாட்டான், ஒரு நேரம் பழி வாங்குவான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தவர்கள் தகப்பன் மரித்த உடனே இப்படிப்பட்ட வார்த்தைகளை யோசித்து சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் யோசேப்பு அதை கேட்டபோது அவன் அழுதான். அவனுக்கு துக்கம் தான் வந்துச்சு. காரணம், ஏற்கனவே யோசேப்பு அவர்களை மன்னித்திருந்தான். அவர்கள் எகிப்துக்குள்ள தானியத்தை கொள்ளும்படி வரும்போதே யோசிப்பின் மனதில் அவங்களை குறித்ததான எந்த விதமான பகையோ விரோதமோ கசப்போ அவர்கள் மேல் இல்லவே இல்லை. ஆகவேதான் அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா அபகாரங்களையும் யோசிப்பு செய்தார். ஆகவே இவங்க மன்னிப்பு கேட்கும் போது அவனுக்கு அது அழுகையே உண்டாக்கிடுச்சு. அதனால சொல்றான், நான் மன்னிக்கிறதுக்கு நான் என்ன தேவனா என்று கேட்கிறேன். பிரியமானவர்களே, பாருங்கள், யோசிப்பினுடைய சுபாவம், சிங்காசனத்தில் போகிறவருடைய சுபாவம் அதுவா இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய தப்பிதங்களை, குறைகளை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஸோ தேவன் நம்முடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்கணும்னு சொன்னார். மற்றவருடைய தப்பிதங்கள் குறைகளை நாம் மன்னிக்கிறவா இருக்கும். அதை நினைவில் வைத்துக்கொண்டு அதை குறித்து பேசிக்கொண்டு அவங்க அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அதற்கு விரோதமாக கிரியை செய்வது, பழி வாங்குவது என்ற காரியங்களை செய்யும் போது நாம் சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியாது. ஆகவே ஒரு மன்னிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட படிக்கும்போது, ஒருவரை ஒருவர் தாண்டி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று படிக்கிறோம். அது கிறிஸ்து மன்னித்ததை போல நாம் மன்னிக்க வேண்டும். பாருங்க, அது போல ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்போதான் நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாற முடியும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 8:12 வாசிக்கும் போது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மன்னிப்பு எப்படிப்பட்டது என்றால், கிருபையா அதை மன்னிச்சுட்டு அந்த பாவங்கள் அக்கிரமங்களை நான் நினையாமல் இருப்பேன். இதுதான் மன்னிப்பினுடைய ஒரு வெளிப்படுத்தல். அதான் அறிவு. ஆகவே மன்னிப்பது என்று சொன்னால், வெளியில மன்னிச்சுட்டேன், அதான் மன்னிச்சாச்சு, எப்படியோ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது விஷயம் இல்லை. நீங்க கிறிஸ்துவின் மன்னிப்பை கொடுத்த பிறகு கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னிப்பதற்கும் நீங்கள் மன்னிகள் என்று சொல்லப்படுகிற அர்த்தம், அவர் அதை நினையாமல் இருந்தார். அவர் மன்னிச்சிட்ட பிற்பாடு அதை நினையாமல் இருப்பதும் கிறிஸ்துவின் மன்னிப்பாக இருக்கும். யோசித்து கூட மன்னிச்சிட்டார், அதை அவர் நினைக்கவே இல்லை. அதனால்தான் இவங்க மன்னிப்பு கேட்கும் போது அது அவருக்கு அழுகை உண்டாக்கிடுச்சு. நான் தேவனா என்று சொல்லி கேட்கிறார். இவங்களுடையாகவே கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல நாமும் ஒருவருடைய குற்றங்கள், குறைகளை, தப்பிதங்களை, மீறுதல்களை மன்னித்து கிறிஸ்துவை போல மறந்து ஜீவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறது. 8வதாக யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம படிக்கும்போது, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாலும் அவர் குடும்பத்தில் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாகவும் வைத்தார் என்று சொல்கிறார். அதே போல 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது
நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று படிக்கிறோம். பிரியமானதே, இங்கே யோசேப்பு அவருடைய தப்பிதங்களை, அவங்க செய்ததான அந்த அக்கிரமங்களை, யோசேப்பு விரோதமாக கிரியை செய்த விஷயங்களை இந்த இடத்துல யோசேப்பு அதை பாசிட்டிவாக எடுத்து பேசுகிறவராக இருக்கிறார். அது தேவன் தனக்கு செய்தது போல சொல்லுகிறார். நீங்கள் தீமையா நினைச்சு செஞ்சதை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இது யோசேப்பினுடைய ஒரு விசேஷமான அனுபவமாக இருக்கும். எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக தீமையாக காரியங்களை செய்யலாம். காரியங்கள் தீமையானதாக இருக்கலாம். உண்மையானதே அதை நம்ம பாதிக்கக்கூடியதாக வேற நிலைக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளும், யோசிப்பு போல அந்த மனநிலை நமக்கு இருக்கிறார். ஆனால் நீங்கள் தீமையாக அதை செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றம் பண்ணான்னு சொல்லுகிறார் போல நம்முடைய ஜீவித்து விரோதமாக கூட பல தீமைகளை செய்யலாம். அந்த தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுவார் என்கிற வெளிப்படுத்தல் நமக்கு வேண்டும். பிரியமானே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதையே யோசித்து துக்கப்பட்டு கொண்டு நாம் சிங்காசனத்தை வந்துடக்கூடாது. தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த அனுபவத்தை உடைய சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 119 சங்கீதம் 71 வசனத்துல வாசிக்கும் போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுக்கு பிரமாணங்களை கற்றுக்கொண்டே சொல்லுகிறேன். பாருங்க, போனது உபத்திரவத்தின் பாதை, ஆனா அந்த உபத்திரவத்தின் பாதையில போனது நல்லது. நம்முடைய பிரமாணங்களை அதில் கற்றுக்கிட்டா சொல்றார். ஆகவே தேவன் நம்ம நடத்துறதான அந்த உபத்திரங்கள் பாதைகள், அந்த கஷ்டத்தின் பாதைகள், அந்த வேதனையின் பாதைகள், தீமையின் பாதைகள், தேவன் அதுக்குள்ள ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அதை நாம் விலகி கொண்டு அந்த நன்மையை அனுபவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆகவே அந்த தீமையாக எண்ணெய் கொண்டு ஜீவிக்கூடாது. அப்போ நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையில கூட பாருங்கள், அவர் சொல்லும்போது 2 Corinthians 12:9 சொல்லும் போது, அங்கே கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லுவேன். ஸோ அவருடைய வாழ்க்கையில் அந்த பலவீனங்களை நினைச்சு அவர் துக்கப்படையில. அவர் சொல்லும்போது அதை பாசிட்டிவாக சொல்ல, கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள வந்து தங்குறதுக்காக எனக்கு அடிக்கடி வர பலவீனங்களுக்காக நான் மேன்மை பாராட்டு சொல்றோம். பலவீனங்கள் வரும்போது அது நம்மை சோர்ந்து போக வைக்கிறதுக்காக அல்ல, வியாதிகள் வருவது நம்மை சோர்ந்து போக வைப்பதற்காக அல்ல. உடனே அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்டு துக்கப்படுகிறோம், ஏன் இது சம்பவித்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம். பிரியமாக நல்லா வெளியிட்டோம். அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள தங்குகிறதாம். ஆகவே அந்த வல்லமை தங்கணும்னு சொன்னால் அந்த பலவீனங்கள் வருவது நமக்கு அவசியம். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால ரோமர் 8:28 வாசிக்கும்போது, ரோமர் 8:28 படிக்கும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றும் அறிகிறோம். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. அது முடிவில் தான் அதை நாம் உணர முடியும். எடுத்தவனமே அதை உணர முடியாது. அதனால எடுத்தவனே அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கேள்விகளை எழுப்புகிறோம், துக்கம் உண்டாகிறது. ஆகவே போகிறதான பாதை தேவ நன்மைக்காக நடத்துகிற பாதை என்பதை யோசிப்பதோடு நாம் விலகிக்கொள்ள, அப்போதான் சிங்காசனத்துக்கு போகிறதுக்கான தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆகவே யோசிப்பு ஜீவிதம் படிக்கும் போது பாருங்கள், அவர் போனதான பாதையை அவர் நன்மையாய் நினைத்தார். தேவன் என்னை கொண்டு வந்தார், நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்களை போஷிப்பதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக நீங்கள் தீமையை செய்து நினைத்தீர்கள், ஆனால் தேவன் என்னை நன்மையாக மாற்றின சொல்லுகிறார். ஆதியாகமம் 45:5 படிக்கும்போது, என்னை இவ்விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று பேசுகிறார். பாருங்க, எந்த அளவுக்கு நான் போன பாதையை எந்த அளவுக்கு பாசிட்டிவா பேசுறார், எந்த அளவுக்கு தேவன் செய்த நன்மையை போல பேசுகிறார். இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் ஜீவியமாக இருக்கிற பிரியமான. ஆகவே யோசிப்பிலிருந்து இந்த காரியங்களை படிக்கிறேன்னா இதை கூட விளங்கி கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அது கர்த்தர் நன்மைக்கு எதுவாக செய்வார். முடிவில் ஒரு நன்மை இருக்கு, இந்த முடிவில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதுவாக அது வரைக்கும் பொறுமையாக நான் பார்த்திருக்கிறேன். அப்போது அந்த நன்மையை நம்மால் அனுபவிக்க முடியும். கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 50:24 வாசிக்கும் போது, 50:24 வாசிக்கும் போது, யோசேப்புக்கு தன் தகப்பன் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் தனதான வாக்குத்தத்த தேசத்தை கொடுத்ததான வெளிப்படுத்தல் உடையவராக, அதன் நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஆகவே 50:24 படிக்கும் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் இன்றி, அடுத்த வசனம் 25 படிக்கும்போது, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை எடுத்து கொண்டான் என்று சொல்லி படிக்கிறோம்.
பிரியமானவர்களே, போகிற தேசத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினான் அந்த ராஜ்யத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கை, அந்த கானான் தேசத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கை யோசித்துட்டு வந்தது. எகிப்தில் இருந்தாலும், எகிப்தில் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவங்க அங்கே இருந்தாலும், அவனுடைய மனதெல்லாம் தன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம். நிச்சயமா ஒரு நாள் கத்தர் அங்கே கொண்டு போவார். ஆகவே நான் மறித்தாலும் என் எலும்புகள் அங்கே போய் சேர வேண்டும் என்கிறதான் அந்த நம்பிக்கையோடு கூட அவன் விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். அதுதான் எபிரேயக்காரன் எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லும்போது, விசுவாசத்தினாலே யோசித்து இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை கொடுத்து கட்டளை கொடுத்தான் என்று படிக்கிறோம். விசுவாசத்தோடு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு கூட அவசியம். இந்த விசுவாசத்தோடு வச்சுட்டு முக்கியமல்ல, எனக்கு விசுவாசங்கள் சொல்றது முக்கியமல்ல, அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறவர். அதாவது எபிரேயர்ல படிக்கும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று படிக்கிறோம். தேவன் நம்ம கொடுத்ததான அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் உறுதியுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அதை அறிக்கை செய்யறதில்லை. ஏதாவது கஷ்டம் வந்தால், போராட்டம் வந்தால் சாவ போறேன்னு என்று சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முடிவில் நிச்சயமா நான் பரலோகம் போறேன், கத்தரை வைத்திருக்கிற இடத்துக்கு போறேன், இந்த பாதைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிறதான அந்த அறிக்கையை சொல்வது. அதான் நம்பிக்கையின் அறிக்கை, அதுதான் விசுவாசத்தின் அறிக்கை என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேணும். அப்போ சொன்னீங்க பவுலுடைய வாழ்க்கையில பிறந்த 2 தீமோத்தேயு 4:8 படிக்கும்போது அவர் சொல்றாரு, இதோ நீதியின் பீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் அதை எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமல்ல பிரசன்னமானதில் இருந்தும் யாருக்கும் அதை தந்தருள்வார் என்று படிக்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த நம்பிக்கையோடு அதை அறிக்கை பண்ணுகிறார்கள். எனக்கு நீதியின் பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான காரியங்களை நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுவேன். தேவ ராஜ்யத்துக்கு போவேன் என்கிற அறிக்கை நம்முடைய வாயில் இருக்குவேன். மரணம் பயத்தினால் உண்டாகிற அறிக்கை அல்ல, இது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உண்டாகிற அறிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஆனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல படிக்கும் இயேசு சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போய் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொல்ல பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை வார்த்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. பாதை பிரியமாலே நாம் போகிற பாதையில் இருக்கிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் பார்த்துட்டு இருப்போமானால் இந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவாகாது. யோசிப்பு போன பாதையை பாருங்க, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டம். இதை கொடுத்ததான் நம்ம முந்தின பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆகவே தகப்பின் வீடுல பல போராட்டம், போர்த்திபார் வீட்டுக்குள்ள எதிர்ப்பு அங்கே பல போராட்டம், சிறைச்சாலைக்கும் பல போராட்டம். இதெல்லாம் தாண்டி அந்த ஆளுகைக்குள் வரும்போது, சிங்காசனத்துக்குரியவனாய் மாறும்போது அவர் இந்த நம்பிக்கையோடு தன்னுடைய ஜீவியத்தை செய்கிறார். நிச்சயமாய் தேவன் சந்திப்பார். ஏற்ற காலத்துல அந்த கானான் தேசத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவார். அப்படி சந்தித்து கொண்டு போற நேரத்துல என் எலும்புகளும் அந்த இடத்துல போய் சேர்ந்து இருக்கட்டும் என்று சொல்லி ஆணையை வாங்கி கொண்டான். பிரியமானவர்களே, தேவன் நிச்சயமாக ஒரு நாள் சந்திக்க போகிறார். இந்த பூமியானது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இயேசு சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆகவே இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிற நாம் வரும்போது அந்நாளிலே நாம் அவரை தரிசிப்போம், முகமுகமாக அவரை பார்ப்போம். நிச்சயமாக அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். சீயோன் புதிய எருசலேமாகிய நகரத்தை ஆயத்தம் பண்ணி நம்ம அதில் கொண்டு போய் சேர்ப்பார். சிங்காசனத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். அதான் போஷம் நிச்சயம் இல்லாதவனாய் நாம் ஓடேன்னு சொல்வது. ஆகவே இந்த நம்பிக்கையை உறுதியாக இருப்போமாக, நம்பிக்கையை பற்றி கொள்வோமாக. ஏசேப்பு அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒரு சீக்கிரமா இந்த பூமியை நம்முடைய ஓட்டத்தை முடிக்க போகிறோம். ஏசேப்பு சீக்கிரமா வெளிப்பட போகிறார். நம்பிக்கை உள்ளவர்களாக முடிப்போமாக, விசுவாசத்தோடு முடிப்போமாக. தேவன் நிச்சயமாக அந்த பரம அழைப்பை பெற்றுதான் நாம் அந்த பரம ராஜ்யத்துக்கு உள்ளவர்களாய் மாறுபடிக்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்தவனுமாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமாக. அன்பு மறக்கம் தகப்பனே, இந்த சமூகத்தில் துதிக்கிறோம். இந்த தேவனுடைய செய்தி வார்த்தைகளை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வதிக்கின்ற ஜெபிக்கிறோம். பலவிதமான போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் பாதையில் இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் யோசிக்க போல மறந்து, ஆண்டவரை மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னிச்சு விட்டுட்டு, ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காக நியமிக்கப்பட்டவர்களாக, நித்திய விவாதத்துக்காக நியமிக்கப்பட்டவர் என்பதை விலகி கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய பேர் சாட்சிகள் மாற்றப்பட்டவர்களாக
ஆண்டவரே, நாங்கள் கர்த்தர் வைத்ததான அந்த பரம் அழைத்து உணர்ந்து கொண்டு அந்த ராஜ்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, அதை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உண்மை சந்திக்க எங்களை ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். திருவன் கருத்துக்களே எங்களை காத்து தருகிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம்.